வாழ்க்கையில எந்த சப்போர்ட்டுமே இல்லாம தனியால நின்று போராடி ஜெயிக்கும் மகர ராசி நேர்களே, உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். 12 வருஷம் கழிச்சு குரு உச்ச வலிமையில கடகத்துல உட்காந்து ஜென்ம ராசியை பாக்குறாரு. கல்யாணத்துக்கு உகந்த காலம். இதுக்கு தசா புத்தி சப்போர்ட் பண்ணணும். அதை செக் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இம்மீடியட்டா ஆக்ஷன்ல இறங்குங்க. ஏன் அப்படின்னா 4 மாசம் கழிச்சு குரு கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு போய் அங்க 4 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைசி 4 மாசம் தான் திருப்பி கடகத்துக்கு வர்றாரு. கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு உகந்த காலமா இருக்கு கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும். தசா புத்தி சப்போர்ட் பண்ணும் பட்சத்துல இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு முழு முயற்சி பண்ணி இன்டென்ஸா லைஃப் ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு, கல்யாணத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு நீங்க இம்மிடியேட்டா ஆக்ஷன்ல இறங்குங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கிற மகர ராசி நேர்களுக்கு ஒரு கணவன் மனைவி இடையே ஒரு கருத்து வேறுபாடு, டிஸ்பியூட், ஏதோ மனக்கசப்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள் எது இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் பார்ட்னர் தான் எல்லாமே. அந்த லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடைய முழு இணக்கம் இருக்கணும். ஒரு சின்ன ஒரு நெருடல் கூட இல்லாத அளவுக்கு எதுனாலும் பேசினா தீர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. வாழ்க்கை அற்புதமா இருக்கும்.